நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பலவிதமான முகபாவனை கொண்டு எழுத்து, நடிப்பு, பேச்சு போன்ற திறமைகள் கொண்டு மானுட சமுதாயத்தை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தவர். திரைத்துறையில் ஆ முதல் அக்வரை தெரிந்த ஞானி, பொது அறிவு களஞ்சியம் எனவும் புகழலாம். எழுத்து, நடிப்பு, இயக்கம், தயாரிப்பு என பல முகங்களை கொண்டவர் யூகி சேது. விஜய் தொலைக்காட்சியில் இவரது அடையாளம் நையாண்டி தர்பார். வெல்கம் டு நையாண்டி தர்பார். உங்களை மிரட்டலிங்க, கையில் நகை சுற்றி. இது ஒரு சின்ன வரல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தெரியுமா? அஃப்கோர்ஸ் இப்போ எலுமிச்சம்பழம் இருக்குது, வழியெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் எலுமிச்சம்பழம் இல்லை, மேடை பேச்சு. எதிர்கட்சியை நான் ஒன்று கேட்கிறேன், ஆளும் கட்சியை நான் ஒன்று கேட்கிறேன். ஒன்று கேட்கிறேன்றாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பெட்டியான். இந்த விரலை பார்த்தோன்னு ஞாபகம் வருது. ஒத்த தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், என் கட்சியில் பிளவே கிடையாது, என் கட்சியில் பிரிவினையே கிடையாது அப்படின்றாரு. என்னடான்னு பார்த்தா கட்சியில் இருக்கிற ஒருத்தர் தானே. போன எலெக்ஷனில் போட்ட மை காயில் அதுக்குன்னு அடுத்த எலெக்ஷன் கேவலமா இல்லை? வெளிநாட்டுக்காரெல்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பா சிரிக்கலாம். உங்கள் நாட்டில் இருக்கலாம் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி, ஒரே வரல எவ்வளோ பெரிய மச்சம் இருக்கு பாரு அப்படின்றான். இந்த ஆள் காட்டி வரல் எனக்கு தெரிஞ்சு எந்த எலெக்ஷன்லையும் சரியான ஆளை காட்டினதே கிடையாது. இது ஏன் அங்கே ஆள் காட்டின்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. பொம்பளைங்க பாட்டு ஒன்றும் கஷ்டம். இது அவங்க இண்டெக்ஸ் ஃபிங்கர்னே சொல்கிறதில்ல, மைட்டு ஐடெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்கிறாங்களா? இந்த புள்ளி விஷயத்தில் ஒன்று தாங்க, இந்தியாவில் இருக்க எல்லாருமே பெரும் புள்ளிகள். என்ன சிரிக்கிறீங்க? இப்படி சிரிச்சு தான் செலெக்ஷனை தப்பாக பண்ணி அடிக்கடி எலெக்ஷன் வருது. இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? யோசிச்சு வைங்க. அடையாளம். இங்கே தினம் அக்கப்போர் நடக்கும், நம்மளும் அப்பப்போ சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம். இன்றைக்கி இந்த மங்கம்மா சத்தத்தில் பேச போகிறது கிரிக்கெட்டை பற்றி. அதான் நான் ஹேட்லாம் போட்டுருக்கேன். ஸ்விங்கை பற்றி பேச போகிறதுல பயப்படாதீங்க. இது மிஸ்டர் பாஸ்கி, எக்ஸ் கிரிக்கெட்டர். இது மிஸ்டர் பிரசாத், எக்ஸ் ஸ்பெக்டேட்டர். மிஸ்டர் பாஸ்கி, எஸ், இந்த வேர்ல்ட் கப்பில் இந்தியா ஏன் தோத்தது கொஞ்சம் சொல்ல முடியுமா? எக்ஸ்பெக்டேட்டர் சொல்லுங்களேன். ஆஸ் எ ஸ்பெக்டேட்டர் நான் சொல்கிறேன். இந்த பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் தோத்துது. அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு, நல்ல பாயிண்ட் இருக்கு. இந்தியா ஆடுறதுல பாயிண்டே இல்லை, அதுதான் பெஸ்ட் பாயிண்ட். அதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இதோட செம்ம பாயிண்ட் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்தியா பேட்டிங் லைன் பார்த்தீங்களா, சச்சின் டெண்டுல்கர்லேருந்து ஸ்ரீநாத் மட்டும் அந்த பெவிலியன்ல உட்காந்துருப்பாங்க பேட் கட்டி எல்லாரும் லைன்னா, அதானே சொல்ல வரீங்க? அது இல்லை சார், பேட்டிங் லைனை போடுங்க. இந்த பேட் லைனப்லாம் பார்த்தீங்கன்னா புத்தம் புதுசாக இருக்கும் எல்லா பேட்டும். அதை சொல்கிறார். அது ஏன் புத்தம் புதுசாக இருக்குன்னா, இன்னும் பால் படவே இல்லை பேட்டில். வந்த உடனே போல்ட் ஆகிட்டு அப்படி பேட்டில் போடும். இப்போ கிட்டு வாங்க போகிறாங்களா, பேட்டு பேட்லாம் வாங்குறாங்களே, அங்கே அந்த கடையில் ஒண்டி இப்போ ரன்னு விக்கெட்லாம் விற்றாங்கன்னு வச்சுங்களேன். இந்தியன் டீம் தான் சார். இல்லை ரொம்ப கடுப்பில் பேசாது. ஓகே, நான் இப்போ நல்ல பாயிண்ட்ஸாக சொல்கிறேன் உங்களுக்கு. சொல்லுங்க. இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்களா? ஆமாம். அவர் சச்சின் டெண்டுல்கர் சொன்னாலே வேர்ல்டு ஃபுல்லாக நடுங்கும். டெஃபினட்டாக நடுங்கும். முகமுடியை போட்டு விளம்பரத்தில் பயமுறுத்துறாரு, நடுங்காத எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து டெண்டுல்கர் விளையாடலாமே, ஷாருக் கான் தான் விளையாடணும். நிறைய ரன் அடிக்கச்சே இருந்துச்சு, ஷாருக் கானாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற ரீசன்லாம் எதுவுமே கிடையாது இந்தியா வதைக்கு. ஒரே ரீசன், மேட்ச் ஃபிக்ஸிங். எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க? இப்போ 4 கண்ட்ரி விளையாடுது, ஒரு குறிப்பிட்ட டயத்தில் விளையாடுறாங்க. அப்படிங்கிறப்போ மேட்ச் ஃபிக்ஸ் பண்ண எப்படி விளையாட முடியும்? சின்ன தம்பி பிரபு இல்லை, இவர் அதே கேரக்டர் நினைக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணி ஆடுற மேட்ச் அது இல்லை சார். மேட்ச் ஃபிக்ஸிங்கு துட்டு வாயின்னு அப்படியே ரிசல்ட்டை செட் பண்ணுறது இல்லை, அது பேர் தான் மேட்ச் ஃபிக்ஸிங். உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? என்னது தெரியாதா உங்களுக்கு? மேட்ச்ல டாஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுல ஆரம்பிக்குது துட்டு விஷயம். அங்கேருந்து மேட்ச் முடிஞ்ச ரிசல்ட் வர வரைக்கும் எல்லாமே துட்டு தான். இல்லை சார், அப்படி பார்க்கக்கூடாது இந்த விஷயத்த. நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து கிரிக்கெட் இன்டெலிஜென்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம், பட் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கணும். எப்படி தோக்க போகிறோம், அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே? அது இந்த மாதிரி ஏதாவது பணத்தை வாங்கி வச்சுட்டோம் வச்சுங்களேன், இதனால தான் தோத்தெல்லாம் ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு பாவலாவது கொடுக்கலாம்ல. ஏன் சைடு சார் இவரு 2 seconds உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாரு. இல்லை, ஆனால் ஒன்று அவர் சொல்கிறது கரெக்ட். இப்போ துட்டு வாங்கிட்டு தான் இவங்க உதப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, எப்படியும் உதப்பட போகிறாங்க. நீங்கள் அப்படியே வானத்தை பார்த்து அப்படி யோசிங்க சார். உங்களுக்கு நிறைய ரீசன்லாம் கிடைக்கும் வேண்டிய ஏன் உதன்றதுக்கு. இல்லை சார், நீங்கள் என்ன கனாமனா பேசுறீங்களா? நல்ல பாயிண்ட் பேசினா வச்சுல, நல்ல பதில் வந்து நம்ம பேசலாம். நீங்கள் என்னமா பேசுறீங்களா? சொல்லுங்க. க்ரௌட் சப்போர்ட் தான். இந்தியாவில் விளையாடுறீங்களா? மேட்ச் இந்தியாவில் ஆடணும், இந்தியா இங்கே ஆடணும், மற்ற டீம்ல வெளிநாட்டில் ஆடணும். இந்தியா அடையாளம். ஒருத்தர் பெரிய ப்ரொஃபஸர், ஒரு யூரோப்லாம் சுற்றிட்டு வந்திருக்காரு, நிறைய செமினார்லாம் போயிருக்காரு.
அவர் எப்போ பார்த்தாலும் அவர் ஒரு ஹேபிட் குவிஸ் கேட்குற மாதிரி எல்லார்ட்டும் கேட்டு செக் பண்ணிப்பாரு நான் சொல்கிறது அவங்க கேட்குறாங்களா இல்லையான்னு கேட்காம போயிட்டாங்கன்னா ரொம்ப போய்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் போனார் அவர் ஒரு பையனை பார்த்தாரு அவர் பார்த்தோன்னே என்ன ஞாபகம் இருக்கு அவனுக்கு என்ன ஆமாம் தெரியும் சார் நீங்கள் ப்ரொஃபஸராக இருந்தீங்களே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் ஐ வென்ட் டு யூரோப் மேன் ஐ ஹேட் டு அட்டெண்ட் த செமினார் அங்கே ஒரு யூரோப்பில் செமினார் நான் போட அப்படின்னாரு சரி சார் எங்கே போட அப்படின்னு சொன்னீங்களே தான் செமினார் கரெக்ட் ஐயா செமினார் போயிட்டு அங்கே ஃப்ரான்ஸில் போட எங்கே போட அப்படின்னு சொன்னீங்களே ஃப்ரான்ஸுன்னு அங்கே கரெக்ட் அப்படின்னு அங்கே போய் ஷாம் வலிசில் போயிட்டு ஐ ஹேட் அ லாங் லெக்சர் டு டாக் டு லாட் ஆஃப் பீப்புள் அந்த டாபிக் கிவன் தேர் வாஸ் எலக்ட்ரானிக் வேஸ்டேஜ் வாஸ் தி டாபிக் கிவன் என்ன டாபிக் அப்படின்னாரு அதான் சொன்னீங்களே எலக்ட்ரானிக் வேஸ்டேஜ் கரெக்ட் அப்படின்னாரு சொல்கிறது விளக்குதுங்களா அப்படின்னு பேசவே ஆரம்பிக்கல நீங்கள் சொல்கிற அப்படின்னு அங்கே போனோடனே எவ்ரிபடி அப்ளாடட் the speech that I gave the seminar and they said that sir you are a great professor from India அப்படின்னு சொன்னாங்க 2 இந்தியன் மொத்தம் வந்து என்ன இப்படி கேரத்தனமாக பேசிட்டீங்களே அப்படின்னாங்க இது செமினாரில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கை தட்டினான்னு சொன்னீங்களே குட் கரெக்ட் அப்படின்னாரு அங்கே 2 இந்தியன் மொத்தம் சொன்னாங்க நீ யூ ஷுட் நாட் ஹவ் ஸ்போக்கன் நீங்கள் ஒரு முட்டாள் அப்படின்னாங்க அங்கே என்ன சொன்னாங்க நீங்கள் முட்டாள் உங்களை பார்த்து முட்டாள் சொன்னாங்க கரெக்ட் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட் அப்படின்னாங்க அந்த மாதிரி என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க யோ நீ எங்கே வேணால் அட்டன் பண்ணு யூரோப்போ தண்ணியில் விடு பே ஆஃப் பெங்காலில் போய் காத்தாடி விடு எனக்கு என்ன அந்த ரோட்டில் போன பிடிச்சி எடுத்துட்டு நான் அதை காய்ச்சி எது சாய்ச்சின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறதில்ல யூ ஆர் ஃபர்கெட்டிங் தட் யூ ஆர் எ ப்ரொஃபஸர் வாட்ஸ் த பாயிண்ட் இன் லேர்னிங் பேசலாம் ஆனால் அழகாக பேசணும் அழகாக பேசினா மாத்திரம் போராது அளவாகவும் பேசணும் ராபர்ட் பென்சிஸ்னு ஒரு ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் 1960s தெரிஞ்சிருக்கும் சில வயசானவங்களுக்குலாம் அவர் வந்து குட்டியாக பேசினாலும் கெட்டியாக பேசுவார் குறைவாக பேசினாலும் நிறைவாக பேசுவார் ஒரு அப்போசிஷன் லீடர் அவர்கிட்ட போய் கேட்டுக்காரு 5 நிமிஷத்துக்கு ஒரே ஒரு கேள்வி அதை செய்ய முடியுமா இது செய்ய முடியுமா கேட்டு நீட்டி முழக்கிட்டு அவர் கேட்டு முடிச்சு உட்கார்ந்த உடனே ராபர்ட் பென்சிஸ் எழுந்து நின்று ஒரே ஒரு பதில் சொன்னார் நோ அப்படின்னாரு பயங்கர கரவொலி அதே மாதிரி பழைய காலத்தில் நம்ம தமிழக சட்டசபையில் கலைஞர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது செஞ்சியிலேருந்து செஞ்சி மாவட்டத்துக்கு வந்து தண்ணி வசதி இல்லை செஞ்சி மாவட்டத்தில் வறட்சி இருக்குது செஞ்சி மாவட்டத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை செஞ்சி மாவட்டத்தில் வந்து ஒரு தொழிற்சாலை இல்லை அது இல்லை இதில் செஞ்சி மாவட்டத்துக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டு கலைஞர் வந்து ஒரே ஒரு பதில் சொன்னார் செஞ்சிக்கு செஞ்சிட்டா போச்சு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நையாண்டி தர்பார். இன்னைக்கு நீங்க பார்க்க போற கெஸ்ட் என்ன சொல்றது, கடுகு செருத்தாலும் காரம் குறையாது அப்படிம்பாங்க. கடுகு அளவு இவருக்கு ரோல் கொடுத்தா கூட இவருடைய காத்திரம் குறையாது பர்ஃபார்மன்ஸ்ல. அப்பேற்பட்ட ஒரு அபார ஒரு நடிகர். கருவேப்பிலை மாதிரி சில சமயத்தில் இவர் யூஸ் பண்ணா கூட அவர் வந்தார்னா கருவேப்பிலை தொகையில் மாதிரி நிறைவாக இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். ஒரு கச்சேரி நடத்திட்டீங்கன்னா பக்கவாத்தியமாக கூட இருக்கலாம், பட் இவர் தாளம் மிஸ் ஆச்சுன்னா கச்சேரியே கோவிந்தா. இவர் வந்து தம்பூரா மாதிரி இருக்கலாம், பட் இவர் சுதி மிஸ் பண்ணாலும் கச்சேரி களைகட்டாது. எவ்வளவு சின்ன ரோல் கொடுத்தாலும் ஒரு மகத்தான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய எஸ்வி ரங்காராவ், எஸ்வி சுப்பையா போன்ற ஜாம்பவான் வரிசையில் இன்றைக்கு நம்ம வந்திருக்கிற கெஸ்ட் திரு டெல்லி கணேஷ் அவர்களை வரவேற்கிறோம். இல்லையே, அது நான் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையா. என்ன இப்படி சொல்லுங்க, என்ன இப்படி சொல்ல க்ளீனாக சொல்லியிருக்கீங்க சார், ஃபுல்லாக சொல்லியாச்சே. அதாவது 98 மார்க் வாங்கியிருக்கான் அந்த பையன் சார். அவன் அப்படி பேசிருக்க கூடாது சார். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் கட்டு பேசினா அந்த மாதிரி? என்ன யாரை கட்டு பேசினாங்க? உங்களை பார்த்தா நான் முதல்ல என்ன உங்களை பார்த்தா எங்க வீட்டு பின்பக்கம் கூட வரவே இல்லையா? என்ன எங்க வீட்டு நான் ஏர்போர்ட் போனா மிஸ்ஸிங் அவன் ட்ரெயின் போயிட்டான் அப்படின்ட்டாங்க. என்ன ட்ரெயின் போயிட்டாங்க? உங்க பேர் தானே சொல்றான் அடிக்கடி. என் பேர் சொன்னா என்ன என் பேர் சொல்லிக்கூடாது சார். காந்தி பேர் எடுக்கக்கூடாது சார். அதாவது எது சொன்னாலுமே நான் அதாவது ஒரு விஷயம் நம்ம கேட்கணும். அதாவது இல்லை வாங்க, நான் இதை எந்த காலகட்டத்து நான் சொல்ல விஷயம் சிரிச்சுட்டே இருந்தால் அப்புறம் நான் சொல்ல முடியும். எப்படி இந்த மாதிரி லைஃப்பில் வந்து பல கேரக்டர்கள் பேசுனதே பேசிட்டு ஒன்றும் சொல்லாமலே முழுக்க சொல்லிட மாட்டான். அதாவது சார் இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து உங்கள் நல்ல, அதாவது இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு டியூரேஷன் தான்
என்னை அதாவது அப்படி ஒரு ப்ரோக்ராம் நான் பார்க்க வச்சிருந்தேன். அப்படி இந்த மாதிரியே அதாவது சொல்ல வந்து முழுசாக சொல்லாமல் பாதி அது ஒரு மேனரிசம், ஒருத்தருக்கு ஒரு மேனரிசம். இது ஒன்று இருக்கேன் சார். அவன் என்ன 93 மார்க் வாங்கிக்கேன் சார் கிளாஸ். என்ன 93 வாங்கியிருக்கான்? 93 வாங்கியிருக்கான். என்ன பேசுறீங்க நீங்க? அவன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் சார். 93 வாங்கியிருக்கானா? நல்ல பையன், நல்லா படிப்பான். நல்லா படிப்பான். பட் வாத்தியார் நல்ல பிரமாதம் நான் கேள்விப்பட்டேன். என்ன வாத்தியார் பிரமாதம்? என்ன வாத்தியார் பிரமாதம்? என்ன சொல்றீங்க நீங்க? இந்த மாதிரி வாத்தியார் நீங்க பார்த்துருக்க முடியாது சார். சின்சியரா சொல்லி கொடுக்குறாரு சார். இல்ல சார், ஸ்கூலே வந்து மொத்தமாக ஹோல் ஸ்கூலே வந்து 10% ரிசல்ட். என்ன நான் கேள்விப்பட்ட பேப்பர்ல கூட போட்டிருந்தது. என்ன ஸ்கூல் 10%? என்ன கேள்விப்பட்டீங்க நீங்க? திருப்பி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கூல் சார். அதாவது இவர் சொன்னா நான் ஒத்துக்கூடாதா? அதை வாங்கி நான் சொன்னதா இருக்கணுமா? அது ஒரு காம்ப்ளெக்ஸ். அது பிகினிங் இந்த டெல்லி கணேஷ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டெல்லியிலேருந்து வந்திருக்கீங்கன்னு. டெல்லியிலேருந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்தீங்கன்னு தெரியும். ஏர்ஃபோர்ஸ்ல என்ன பண்ணிருந்தீங்க? அங்க காஃபி போட்டு சமைச்சிருந்தீங்க? ஐயோ, காஃபி ஏர்ஃபோர்ஸ்ல அங்கே இது ஏர்ஃபோர்ஸ்ல காஃபியே தரமா, டீ தான். ஓ, டீ போட்டுருந்தீங்க? நான் டீ போடல. ஐயோ, நீங்க நான் டீ கார்பரல் 2 கோடு இருக்கும். given by the president of India. கார்பரல்ங்கிற ரேங்க் அது. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆனால் 3 கோடு சார்ஜன், அப்புறம் ஃப்ளைட் சார்ஜன், அப்படி ரேங்க் போகும். போப்பா வரி குதிரை மாதிரி. வரி குதிரை மாதிரி நல்ல நல்ல ரேங்க். வரி குதிரை வந்து சார்ஜன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷோல்டர்ல ரெஸ்பெக்டபிள் ரேங்க் இல்லையா அது? ஐயோ, அதாவது கிவன் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாங்கள் சொல்லிப்போம். அதுக்காக அதில் கார்பரலாக இருந்தேன். அங்கே தான் முதல்ல எனக்கு மேடை ஏறினதே இந்த ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது தான். நான் வந்து எப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் சர்தார்ஜி, மலையாளி, தெலுங்கு, கன்னடா எல்லாரும் இருப்பாங்க. நல்ல ஜோக்கெல்லாம் ஜோக்ஸ் எல்லாம் அடிப்பேன். அது கேட்டுறாங்க எல்லாம் கேட்கல. இப்போதான் மாத்திருவதை வந்துட்டு போயிருக்காரு. அப்படியா? நல்ல ஜோக்ஸு. இவன் சில பேர் கேட்டுட்டு என்ன அவ்வளோ அசிங்கமாக இருக்கு நெக்ஸ்ட் அப்படிமாங்க. என்ன பச்சை பச்சையா ஜோக்கு சொல்றியா கணேஷ்? ஐ லைக் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாது. அது கூட்டம் எப்பவும் இருக்கும். ஆன்மீகத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆன்மீகம் வந்து இல்லைன்னா நான் இல்லை அந்த மாதிரி. ஏன்னா 10 வயசில் இப்போ எங்கள் அப்பாவோட அப்பா தாத்தா அவர் தான் என்ன படிக்க வச்சார். நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவார். காலம்பு எழுந்திருந்தோடனே பசுமாடு பால் கறந்த உடனே நுரையோட பால் எனக்கு தான் கொடுப்பாரு. இப்படி வளர்த்தவர் சொல்கிறத நம்ம கேட்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. இப்போ நான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன், நல்லது செய்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சா நல்லா இருக்கு சார், இது இப்படி போட்டால் நல்லா இருக்கு சார். நான் சொன்னது நீங்கள் கேட்பீங்களா மாட்டீங்களா? அதே மாதிரி எங்கள் தாத்தா சொன்னதை கேட்டேன். அவர் பல சொன்னதில் ஒன்று இந்த விநாயகர் அகவல் கற்றுக்க, அது நல்லது உனக்கு அப்படின்னாரு. ஏன்னா விநாயகர் அகவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த லகரம், லகரம், ரகரம், பழம், பலம், பள்ளம் 3 வித்தியாசம் இருக்கா? ஆமா ஆமா. இப்போ நிறைய பேர் அப்படிலாம் வித்தியாசமே பார்க்கறதில்ல. ஆமா, பால்க தமிழ், பல்லக தமிழ் அப்படிலாம் சொல்றாங்க. வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணுங்கிறாங்க. கொலை பண்ற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை. சீத கலப செந்தா மறைப்பும் பாத செலும்பு பழைய பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடி வண்ண மருங்கில் வளர்ந்தல கிழிப்ப பேழை வயிறும் பெரும்பார கூடும் வேட முகம் விலங்கு சுந்தூரம் 5 கரம் அங்கு சபாசம் நெஞ்சில் குடிக்கொண்ட இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு வரும்போது உங்களுக்கு வந்து நாக்கு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இருக்கும். அப்பதான் டைரக்டர் போய் டயலாக் சொல்லுங்க கணேஷ் அப்படிங்கும்போது இப்போ நாயகன்ல வந்து கமலஹாசன் வர்றாரு. என்ன ஐயரே உங்களுக்கா? அண்ணா எனக்கு என்ன, நான் ஒன்றும் சொல்லலையே, எவ்வளோ அடித்தாங்க, எனக்கு எங்கேருந்து தைரியம் வந்து தெரியல நாயகரே. நான் சொல்லையே, நான் சொல்ல. சரி சரி உடம்பு பார்த்துங்க. நான் இருந்து என்ன ஆகணும்? நீ நல்லா இருக்கணும் நாயகரே, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த எமோஷன்லாம் வருது. எப்படி வருது? மறக்க முடியாத ஒரு இல்லையா? அதெல்லாம் அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி திருப்புகழ், தேவாரம், திருவாசகம், கிருபானந்த வாரியார் ஒரே ஆளாக உட்காந்து 2000 பேர் 3000 பேரை உட்கார வச்சு 3 மணி நேரம் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு. எப்படி ஏமாற்ற முடியுமா மக்களை? அப்படி அந்த ஆன்மீகத்து வந்து தமிழ் இல்லை, தமிழ் இல்லைன்னா ஆன்மீகம் இல்லை. அதனால நான் ஆன்மீகத்தோட ஒன்றி போயிட்டேன். நீங்க கார்புலா இருந்திருக்கீங்க. அப்போ வந்து லைஃப் அண்ட் டெத் கணக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க. எத்தனையோ பேர் வாழ்வது இறப்பது ஜஸ்ட் லைக் தட். 5 நிமிஷம் முன்னாடி பேசியிருப்பான், 10 நிமிஷம் இருக்க மாட்டான். இப்போ அந்த அவ்வளோ தூரம் போயிட்டு வந்ததுனால உங்களுக்கு வந்து இப்போ சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் வந்திருக்கு. வாழ்க்கையில் அது நடிகனாக வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, கற்ற பாடம் என்னங்க? கற்ற பாடம் செல்ஃப் கண்டென்ட்மெண்ட். முதல் லைஃப்பில் வந்து இது போகிறோம் அப்படிங்கிற போதுமன்ற மனமே போதுமன்ற மனம் தான், இல்லைன்னா முடியவே முடியாது. புலியை பார்த்து பூனை சூடு போட்டக்கூடாது. புலிக்கு வரி வரியாக இருக்குன்னு சொல்லிட்டு பூனையும் பாய் ஒரு சூடு எடுத்து போட்டால் புண்ணாயிரும். அதான் நமக்கு மேலே வசதியாக இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து ஐயோ 5 கார் வாங்கியிருக்கானே, எப்போ என்ன 22 சென்டிமீட்டரா, கலர் டிவியா, ஐயோ
இப்படி பொறாமப்படக்கூடாது. ரைட், ஹாப்பியா லைஃப்பை நம்ம ஜாலியாக எடுத்துக்கணும். அதாவது ஒரு சின்ன சாய்பாபா சொல்லுவார் என்னென்னா, ஒருத்தன் நடந்து போகிறான் எதிர்க்க, அவர் இந்த நைக் ஷூ போட்டு போகிறான். அந்த ஷூவோட விலை வந்து என்ன தெரியுமோ, கிட்டத்தட்ட 4500 5000 ஷூ. இவன் சொல்கிறான் 4500 ஷூவை போட்டு போகிறேன் என்ன வேண்டவா, நமக்கு அப்படி ஒரு ஷூ வாங்க முடியலையேன்னு நானா தட்டி டே பின்னால் திரும்பி ஒருத்தன் காலே இல்லாமல் வரான். காலே இல்லாமல் வரான். உனக்கு ஆண்டவர்கிட்ட கால் கொடுத்துருக்கால, அதை பார்த்து திருப்தி பண்ணேன். அவன் 5000 ஷூ வாங்கிட்டாலே நீ ஏன் பார்க்குற? ஸோ அந்த இருகு நம்ம தேரட்டுடைய தத்துவம், இந்த இருகொடுக்கிற தத்துவம் தான். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். அதனால நமக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. இது மாதிரி சொல்றது கேட்கறதே ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்கு. We wish that you should always be happy. Thank you. And thanks for coming here and gracing our studios. Thank you. ரொம்ப நன்றி சொல்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கல்ல 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 கல்லா சகல கல்லா சரலா, கல்ல 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 கல்லா சகல கல்லா சரலா, தந்தன காய்ட காப்பாரு தமுக்கனக்கா ஐயா கேளு கோயம்புத்தூருக்கு சும்பத்தனோ சிரிக்க போது உருச்சனா. கல்ல 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 கல்லா சகல கல்லா சரலா, புல்லெட்டு ஓட்டு வாரு புருஷன், நான் சொல்லுக்கு கட்டுப்படும் அரசன். அழகு சொருப்பு ராணினா ஐயா துறக்கி ஆசையா, கழகு சில அம்மோனிக்கு மல்லிகை கடா பொழப்புதான். கல்ல 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 கல்லா சகல கல்லா சரலா, கூத்து கட்டி தப்பாங்கொத்து ஆட தெரியும், சரி கம்ம பதாண்டி சாப்பாட தெரியும், முந்திரி கொட்டாம் வாங்கி ஆட வெக்கமா இருக்கு தாய. கல்ல 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 கல்லா சகல கல்லா சரலா, கல்ல 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 கல்லா சகல கல்லா சரலா. புளியோதர பிரியாணி ஆக்கி காட்டவா, அட ஏரோப்ளேனா தரையில தான் ஓட்டி காட்டவா. அரேபியா சிங்கப்பூரா அமெரிக்கா, நான் பார்க்காத வெளிநாடு இன்னும் இருக்கா இன்னா. தந்தன காய்ட காப்பாரு தமுக்கனக்கா ஐயா கேளு. கல்ல 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 கல்லா சகல கல்லா சரலா, கல்ல 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 கல்லா சகல கல்லா சரலா. கலக்கு 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 பாத்து கொஞ்சம் முரடி, பழகி புட்டா திருடி, மஞ்சு அரட்டி கால எங்கிட்ட ஆட்டாத வாழ. சரளா சொன்னா சரிங்க, வயிறு வலிக்க சிரிங்க. கல்ல 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 கல்லா சகல கல்லா சரலா, கல்ல 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 கல்லா சகல கல்லா சரலா, கல்ல 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 கல்லா சகல கல்லா சரலா, கல்ல 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 கல்லா சகல கல்லா சரலா. கோவை சரளா தமிழ் சினிமா உலகில் பெண் காமெடியனாக தனது கொங்கு நாட்டு தமிழ் மூலம் ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். தன் பெயரால் தான் பிறந்த மண்ணுக்கு இன்று வரை பெருமை சேர்த்து வருபவர். காமெடியாக, கதாநாயகியாக, சகோதரியாக, தோழியாக, தாயாக இவர் நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை எனலாம். ஒட்டுமொத்த ரசிகர்களின் செல்லக்குரல், செல்லப்பெயர் கோவை சரளா. விஜய் தொலைக்காட்சியில் இவரின் அடையாளம் சகலகலா சரளா. இதனால் இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை அதிகமானதால அது சம்பந்தமா பேச இன்னைக்கு சாயங்காலம் பஞ்சாயத்து கூடுது. நம்ம ஊர்ல ஆலமரம் இல்லாத காரணத்தால் எல்லாரும் வழக்கம் போல சரளாக்கா கடை முன்னாடி வந்துருங்க. இது பஞ்சாயத்து உத்தரவு. டே முருகா, இது என்னடா கூத்துது? தண்டோரா போட்டு தகவல் சொல்ற பையன் டேப் ரெக்கார்டரை போட்டு நியூஸை வச்சுக்கிட்டு இருக்க. அக்கா, இது மாடர்ன். இன்னும் எத்தனை நாள் தான் தண்டோராவை போட்டு தொண்டகிரியை கத்த சொல்லுவீங்க? அதான் மெசேஜ் இப்படி சொல்லியிருக்கேன். இந்த ஊர்க்காரங்க ஓட்டுறனால தான் உனக்கு பொழப்பு ஓடிட்டு இருக்கடா, கிறகம் பிடிச்சவனே. ஆமா, இது பெரிய கலெக்டர் உத்தியோகம். இந்த வேலைக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி. முதல்ல அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைக்க சொல்லணும். பேச்சப்பாரு. சரளாக்கா, பஞ்சாயத்து எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. கரெக்டா 6 மணிக்கு விடும்ல? அப்படித்தான் நினைக்கிறேன். அப்ப சரி, நான் வரேன். சரளாக்கா, இன்னைக்கு தான் நம்ம ஊர்ல உருப்படியா ஒரு பஞ்சாயத்து கூடுது. இதனால் வரைக்கும் இவன் அவன் கூட ஓடிட்டான், அவன் இவன் கூட ஓடிட்டான், வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தான் உருப்படியா தண்ணியை பத்தி பேச போறாங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க பஞ்சாயத்துல என்ன நடக்குது. அக்கா, பஞ்சாயத்து கரெக்டா 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்கல்ல? அப்படிதான்ப்பா நினைக்கிறேன். சரி, நான் வரேன். யோ, என்ன அது? பஞ்சாயத்துக்காரங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீ வச்சுக்கிட்டு இருக்கற? பேசுறத வச்சிருக்கணுமா, கேக்குற வச்சிருக்க கூடாதா? பழக்கத்தெல்லாம் மாத்துனங்க. 2 கள்ள மிட்டாய் கொடு. நீ முதல்ல காசை கொடு. பஞ்சாயத்து முடிட்டோம் தரேன்.
பஞ்சாயத்து என்ன முடியறதுக்கு 1 வாரம் ஆகும். ஆரம்பிப்பானுங்க, உடனே அடிச்சுக்குவாங்க, பஞ்சாயத்து முடிஞ்சு போயிடும். நீ முதல்ல காசை கொடு. அது இல்லக்கா, பஞ்சாயத்துக்கு என் மச்சான் வருவான், அவங்ககிட்ட காசு வாங்கி தர, நீ கொடு. மறக்காம கொடுத்துடணும். சரிக்கா. வாத்தியாரே, என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? அடங்கி பஞ்சாயத்து நடக்குதுல்ல, அதான் பள்ளிக்கூடத்துல லீவ். பஞ்சாயத்துல பெரியவங்க தானே பேசுறாங்க, அதுக்கு என்னத்துக்கு பள்ளிக்கூடத்துல லீவ் விட்டீங்க? பள்ளிக்கூடம் நடக்குது, நான் லீவ் எடுத்தேன். என்ன வாத்தியார் நீங்க? இருக்கிறதே நீங்க ஒரு ஆளு தான் வாத்தியாரு, நீங்களே லீவ் போட்டா எப்படி? அட நானா படிக்க போறேன், பிள்ளைதான் படிக்குது. அதுவும் சரிதான், நீங்க போகாம இருந்தாலும் பிள்ளைங்க உருப்பட்டுரும். சரி சரி, காசு அப்புறமா தர, ஒரு சோடா கொடு. யோ, என்ன விளையாடுறீங்களா? காலையில இருந்து அவன் வந்து குடு குடு குடுன்னு கடனை வாங்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தரும் காசை கொடுத்த பாடல. தலைவர் வந்துருவாருல்ல, காசு வாங்கி தந்தாரு. என்ன தலைவர் வந்துருவாருல்ல? உன் பேரை சொல்லிதானே இந்த பாண்டி போய் 2 சிகரெட் வாங்கிட்டு அங்க போய் உட்காந்துருக்கான். ஏடா பாண்டி, என் பேர் சொல்லி சிகரெட் வாங்கியாடா? டேய், இதெல்லாம் நல்லா இருக்குதாடா? நீங்க தானே கணக்கு பாடத்துல கடன் வாங்க சொல்லி கொடுத்தீங்க. நான் 1-2 தானே கடன் வாங்கி சொன்னேன். நான் 1 பாக்கெட் வாங்கிட்டேன், 2 தானே வாங்கியிருக்கேன். பாருமா, வாத்தியார்கிட்டே சிகரெட் வாங்கணும்னு சொல்றானுங்க. இதெல்லாம் உருப்படியாங்கிற? வாங்கிட்டு தானே படிச்சது, என்கிட்ட கேக்குறேன். என்ன வாதி, இன்னும் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலையா? இன்னும் ஆரம்பிக்கலையப்பா. 6 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவேன் நாங்க. இன்னும் 6 மணி ஆகலையப்பா. 6 மணி ஆகலையா? அப்ப சரி, நான் வரேன். எல்லாரும் வந்தாச்சா? பஞ்சாயத்து ஆரம்பிக்க வேண்டியதுதான். சரடா, வெத்தலை பாக்கு கூட போட்டு ஆரம்பிக்கிறேன். நீ என்ன கலெக்டர் வந்தா வாங்கி தருவியா? முதல்ல காசு குடியா. காசு என்னமா காசு? இந்த வாத்தியாருக்காரு வாங்கி கொடுத்துட்டு போறேன் அவர்கிட்ட. யோ, நீ வந்தா தருவேனா இருந்தாலும் இப்பதான் என்கிட்ட சோடா கடன் வாங்கி குடிச்சிட்டு இருக்கா. என்ன விளையாடுறீங்களா ஐயா? கடை வாசல்ல பஞ்சாயத்து நடந்தா 4 வியாபாரம் ஆகும்னு நினைச்சேன். இப்படி ஆளாளுக்கு கடன் வாங்கி என்ன திவாலாக்குறீங்களா? வெத்தலை எல்லாம் போட்டு இடத்த நரடிக்காம போய் பஞ்சாயத்து ஆரம்பிப்பா. சரி சரி. என் இனிய கிராமத்து மக்களே, இதுக்கப்புறம் டைட்டில போடுவியாக்கும். போயா, போய் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வா. இதுங்கெல்லாம் சினிமாவை பார்த்து நாட்டாமையானதுங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நம்ம ஊர்ல மழை இல்ல, அதனால தண்ணி இல்ல. பெரிய கண்டுபிடிப்பு. மேலிடத்துல கேட்டதுக்கு லாரியில தண்ணி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க. சரி, ஆனா தண்ணி லாரி நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம ஊர்ல பாதி பேர் இருக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான். தண்ணி லாரியில அடிபட்டு தானே ஏகப்பட்ட பேர் செத்து போறாங்க. அது இல்லம்மா, வேலைக்கு அது இதுன்னு எங்கேயாவது போயிடுறாங்க, ஆளே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நாம ஒரு வாட்டர் டேங்க் வாங்கி வச்சுட்டா தண்ணியை நிரப்பிட்டு போயிடுவாங்க, நம்ம எப்ப வேணும்னாலும் பிடிச்சிக்கலாம். அப்புறம் என்ன, வாட்டர் டேங்க் வாங்கிட வேண்டியதானே? பஞ்சாயத்துல பணம் இல்லையா? மழை இல்ல, தண்ணி இல்ல, பஞ்சாயத்துல பணம் இல்ல. இதை சொல்றது ஒரு பஞ்சாயத்தா? பாண்டி, அவசரப்படாதடா. தலைவர் இப்பதானே பேசிட்டு இருக்கிறாரு, முடிஞ்சா பேசணும். நீங்க பேசுங்க தலைவரே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நாம ஆளாளுக்கு 500 ரூபாய் போட்டு தண்ணி டேங்க் வாங்கி வச்சுட்டா தண்ணி பிரச்சனையை தீர்த்துடலாம். ஆளாளுக்கு 500 ரூபாய் போடுறதுக்கு அவனை ஓட்டு போட்டு தலைவரா தேர்ந்தெடுத்தான். யோ, நீ என்ன பெரிய யோகிய மாதிரி பேசிட்டு இருக்கிற? அந்த ஓட்டு போடுறதுக்கு 100 ரூபாய் காசு கை நீட்டி வாணும் தானே நீ? தலைவரே, என் பங்குக்கு நான் 500 ரூபாய் கொடுத்துறேன். என் பங்குக்கு 500 நான் கொடுத்தேன் தலைவரே. நீங்க கொடுங்க, நாங்க கொடுக்க மாட்டோம். அப்ப தண்ணிக்கு என்ன பண்ணுவ? மழை வந்தா பிடிச்சிக்கிருவோம். வாங்க, பஞ்சாயத்து பேசுறாங்களா? பஞ்சாயத்து. இந்த ஊர்க்காரங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒத்தே வர மாட்டேங்கிறான். இந்த ஊர்ல எனக்கு மரியாதையா கொடுக்கறது இல்ல, அதுக்காக தான் நான் பஞ்சாயத்தையே கூட்டுறது இல்ல. வாங்க பாத்தி, தண்ணி கிடைக்காம விக்கிட்டு கிடக்கட்டும். வாங்க வாங்க. அடே, எல்லாரும் போயிட்டாங்க. பஞ்சாயத்துல என்னமோ பெருசா கலக்க போறேன்னு சொன்னா இப்ப பேந்த முடிச்சிட்டு உட்காந்துருக்க. சேச்சே, நம்ம ஊர்ல தண்ணி அடிக்க சரக்கடை இல்ல, ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கு. அதை பத்தி ஏதாவது பேசுறாங்கன்னு பார்த்தா டேங்க பத்தி பேசுறாங்க. ஆக, நீ குடிக்கிற தண்ணியை பத்தி கவலைப்படாம அடிக்கிற தண்ணியை பத்தி தான் கவலைப்படுறியா? அக்கா, பஞ்சாயத்து முடிஞ்சிச்சா? இந்த நெல்லு, பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எப்ப ஆரம்பிக்கும், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்னு கேட்டுட்டு இருந்த. பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப முடிஞ்சிச்சுன்னு கேக்குற. உன் கதை தான் என்ன சாமி? அது வந்துக்கா, பஞ்சாயத்து முடிஞ்சது என் வீட்டுக்கார தண்ணி அடிச்சு பிளாட் ஆயிடுவான். அப்ப வான்னு கருப்பாய் சொன்னான், அவளை போய் நான் கரெக்ட் பண்ணுவேன். ஆக, ஊருக்குள்ள ஒரு பயிலும் உருப்படியா அலையறது இல்ல, நீ கருப்பாய்க்காக அலைஞ்சிட்டு இருக்க, அப்படித்தானே? ஓகா, கொஞ்சம் எப்படி வா சாமி. ஏங்கா அப்படியே கிளக்கலபத்துன்னு இல்ல. எதுக்குக்கா? ஒரு வா தண்ணி குடிக்கிறதுக்கு ஊருக்குள்ள ஒரு பயிலும் ஒன்னா சேர மாட்டேங்கிறாங்க. அடே, உங்க மொத்த பேருக்கு வைக்கிறேன்டி ஆப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், கேன் ஐ மேக் a call? ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமான்னு கேட்டேங்க. ஃபோன் அதுக்கு தனக்கு வச்சிருக்கிற தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு இல்லைங்க. தேங்க்ஸ். ஷேம் டு யூ. இதெல்லாம் இங்கிலீஷ் பேசுறீங்க. ஹாய் சாந்தி, how are you? ஏய், நான் மல்லிகா பேசுறியா? எஸ் எஸ் எஸ், ஐ அம் வெரி ஃபைன். இல்லையா, இங்க ரொம்ப போர் அடிக்குது. வீட்ல ஏதாவது வேலை வெட்டி பார்த்தா தானே அது. நோ 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 நோ, சொல்லுடி. எங்க
இன்னும் எதுவும் சரியா செட் ஆகல. சொல்லு. நோ 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 நோ. நான் இந்தியாவுல ஒரு ஆம்பளை கூட கட்டறதா இல்ல. பொம்பளைய தான் கட்டிக்கோ போல இருக்கு. ஃபயர் பார்ட்டிட்டு இருக்குது. ஷட் அப். ஏய் சிச்சி ஒண்ணு இல்லப்பா. இங்க ஒரு கிராஸ் டாக். இது லூசா இருந்துகிட்டு என்ன கிராஸ் பண்ணுங்க. ஓகே பை. எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் இல்ல, நான் அப்புறம் வந்து கொடுக்கறேனே. நோ, நீ நோட்டை கொடு, நான் சேஞ்ச் தரேன். சாரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இன்னைக்கு கேஷ் கொண்டு வரல. ஏன் கையில காசு இல்லையாக்கா? என்ன சிலித்தனமா பேசுறீங்க? சில்லருக்கு சிங்கி அடிக்கிற நாய், நீ பந்தா பாரு. ஹலோ, என் பர்சனல் தலையிடாதீங்க. நீ ஏன் பிசினஸ்ல தலையிடாத, காசை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. அக்கா கொஞ்ச நாள் சும்மா இருக்கா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாத. கடைசியா நீ என்ன சொல்ற? வழி விடுற மூதேவின்னு சொல்றேன். அக்கா என்னடா? பூச்சி மருந்து இருக்கா? இல்ல. எலி மருந்து? அதுவும் இல்ல. சாப்பிட்டோன்னு சட்டுன்னு போற மாதிரி சைனட் இருக்கா? அது தீவிரவாதி கிட்ட தான் இருக்குது. மாட்டிக்கிட்டு தொங்குற மாதிரி ஒரு முழம் கயிறாது இருக்கா? அது உனக்கு பத்தாதுடா. அக்கா வெறுப்பேத்தாதக்கா. பின்ன என்ன மண்ணா கட்டிக்கிற? வந்ததுல இருந்து சாகர ஐட்டமாவே கட்டிக்கிட்டு இருக்கற. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்க்கா. தம்பி, வாழ்ற வயசுல சாகணும்னு நினைக்கிறது நெம்ப தப்பு. இப்ப நீ எதுக்காக சாகணும்? இப்ப போனாலே மல்லிகா, அவளை நான் காதலிக்கிறேன்க்கா. அதுக்கு நீ சாகறதே நல்லது. அக்கா என்ன சாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இவன் சாக போறானா? ரெடியா இருந்துக்க. டேய் சீக்கிரம் சாவுடா, எனக்கு ஒரு மாசமா எந்த வேலையும் கிடைக்கலடா. யோ சும்மா ஏரியா. அக்கா ஆறுதலா 2 வார்த்தை சொல்லுன்னு பார்த்தா அடக்கம் பண்ண ஐடியா கொடுக்குற. தம்பி, நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அது நியாயம். ஆனா அதுதான் பொண்ணே இல்லையே. நீ வேற எவ்வளவுக்காவது ரூட் விடு. அக்கா இந்த மனசுல எந்த பொண்ணுக்கு இடம் கிடையாதுக்கா. அவதான் பொண்டாட்டின்ற நினைப்போட நான் வாழ்ந்துட்டேன்க்கா. என் காதலோட ஆழம் உனக்கு தெரியாதுக்கா. எனக்கு தெரியும், எல்லாருக்கும் 6 அடி தான். யோ அத சொல்லயா? பின்ன எதையா சொன்ன? அக்கா அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இதே தெருவுல நாதஸ்வரம் சத்தத்தோட நான் ஊர்வலமா வரணும். இல்லன்னா சங்கு சப்பட்டதா? நாதஸ்வரம் சத்தம் வேணாண்டா, சங்கு சத்தம் நல்லா இருக்குடா. நானும் பள்ளம் தோண்டி பல நாளாச்சு, ஒரு தடவை வந்து படுத்துட்டு வந்துடுறேன். யோ அக்கா பின்ன என்னையா, அந்த பொண்ணுதான் லூசு மாதிரி பேசிட்டு போகுதுன்னா நீ அதே மாதிரி பேசிட்டு இருக்கற. அதான்க்கா காதல். என்ன கர்மமோ. இப்ப நான் என்னதான் பண்ணணும்ங்கற? அந்த பொண்ணோட நான் சேர்த்து வைங்க. அந்த பொண்ணோட சேர்த்து வைக்கணுமா? சரி, ஏற்பாடு பண்றேன். அடையாளம். நம்ம கெட்டப் அக்காவுக்கே தெரியல, அவ்வளவு பக்காவா இருக்கு. அக்கா தைரியமா வா, நான் தான் சிவா. நீங்களா? ஐயோ, அடையாளமே தெரியல. அப்படியே பரதேசி பசங்க மாதிரி இருக்கீங்க. அமெரிக்காவுல எல்லாரும் இப்படித்தானே இருக்காங்க. வைஜெயந்திமாலா, உன் டயலாக் எல்லாம் ஓகே, ஆனா ஆக்ஷன் தான் ராங்கா இருக்கு. யோ, என்ன இது உன் பொண்டாட்டி இங்க வந்து மாரடிக்கிறா? அதெல்லாம் சொல்லி கொடுக்கறியா? அக்கா என்னடா அடுத்தது நாங்க என்ன பண்ணோம்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், பொத்திக்கிட்டு கம்மன்னு இரு. வாத்தியார் வருவாரு, சொந்தக்காரங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுல போய் செட்டில் ஆயிடுங்க. இங்க பாருங்க, உங்க அமெரிக்கன் ஸ்டைல் எல்லாம் ஒரு வாட்டி காட்டுங்க, நான் பாக்கட்டும். என்னையா பண்ணிட்டு இருக்க? மண்ண மாதிரி போட்டுக்கிட்டு. அட பாவி, வேற மூமெண்ட்ட பாத்தியா? இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மூமெண்ட் இதுதான். சரி, அதே கொஞ்சம் வேகமா பண்ணு. சிங்க சாங் சிங்க சிங்க மாட்றாங்க அவ. ஐயோ ஐயோ ஐயோ, இங்க வர அநியாயத்தை நீ பாட்டு. ஏயா, பொண்டாட்டிக்கு அமெரிக்கன் ஸ்டைல கொஞ்சம் சொல்லி கொடுக்கலையா நீ? ஏன் மாறல அடிச்சுக்கிற? என்ன நீ ரொம்ப மிரட்டுற? இத பார், உனக்கு தெரிஞ்ச நீ பண்ற, எனக்கு தெரிஞ்ச நான் பண்றேன், பாத்துக்க. ஐயோ, ஏன்டா இப்படி செயின் திருடுற மாதிரி ஓடி வர? அக்கா ஊர்ல ஒரு நாய் விடாம எல்லா நாயும் துரத்துதுக்கா. தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கு? அத நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுமா? கண்ணாடியில பார்த்தா தன்னால தெரிஞ்சுட்டு போகுது. ஏன்டா, எந்த வெள்ளக்காரனாவது இவ்வளவு கோமாளித்தனமா இருப்பாங்களா? அப்படின்னு நீ சொல்ற. ஆனா நான் பொண்ணு பார்க்க வந்தேன்ற விஷயத்தை தெரிஞ்சவனே அவன் போட்டோவோட என் பின்னாடி சுத்துறான். எக்ஸ்கியூஸ் மீ, வந்துட்டாயா? கேன் ஐ மேக் a call? எஸ் ப்ளீஸ் மேக் a call, மேக் a call. இது என்னோட போன், நீ பண்ணும்மா. தேங்க் யூ. ஆத்தா முடிஞ்சிருச்சா? இல்ல, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், லைன் கிடைக்கவே இல்ல. பண்ணு பண்ணு பண்ணுங்கறேன். பண்ணு பண்ணு பண்ணு. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, மேசரிக்கு சின்ன பிடிக்குமா? அக்கா அக்கா, என்னடி கிராஸா போகுது? மறுபடியும் ட்ரை பண்ணு. ஏய் பிடிக்குமா? அக்கா அக்கா, என்னங்கடா நீங்க? இந்தோக்கு வா. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ ஒரு ஆம்பளை கிட்ட போய் அப்படி இடிச்சு அடிச்சு பேசிட்டு நிக்கிற. இறையற உன எங்கேயோ அடி கருப்பாயி. இது என்ன வேஷம் இது?
எல்லாம் பிசினஸ். என்ன பிசினஸ்? அடி பாவி, ஊருக்குள்ள ஒரு 5-6 குடும்பத்தை கவுத்தது இல்லாம இப்ப இவனையும் கவுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்ப ஏன் கடை முன்னாடியே வந்து ஆட்டம் போடுவ நீ? அடப்பா நீ ஒண்ணு. அப்பா தொல்லை போயிடுச்சுக்கா. தோரே, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தென்னந்தோப்புக்கு வந்துறியா? இடம் தெரியுமில்ல? ஏன் தெரியாது? எத்தனை வாட்டி கோல் குண்டு விளையாடி இருக்கா? அதுவே எங்க தாத்தா சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ல வந்தேன். வந்துடு. சக்கரை சக்கரை நீ எறும்புக்கு என்ன அக்கறை? ஏங்கப்பா குளுக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. டே வெள்ளக்காரா, உனக்கு ஏகப்பட்ட கெராக்கியா இருக்குது. பேசாம வர்ற பிட்டுங்கள்ல ஏதாவது ஒண்ணு போட்டு தாக்கிரு. அக்கா 1000 பேர் என் முன்னாடி வந்து ஆடிட்டு போனாலும் நான் அசர மாட்டேன்க்கா. கல்யாணம் ஒண்ணு பண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது மாதிரியா? அதுக்கு நீ கல்யாணமே பண்ணாம இருந்துடலாம். அக்கா குழப்பாதக்கா, அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுக்கா. சரி சரி, நீ கிளம்பு. ஓகே. என்னம்மா லைன் கிடைச்சதா? அது உங்க கையில தான்க்கா இருக்கு. மறுபடியும் ட்ரை பண்ணு. நான் பேசணும். என்ன பேசணும்? இல்ல, அவர் மனசுல என்ன மாதிரி தான் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாரு. அந்த பொண்ணு என்ன கூடாது? அதே என்கிட்ட கேக்குற, அவங்கிட்ட போய் கேளு. என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க 2 பேரையும் நீங்க தானே சேர்த்து வைக்கணும். ஆக மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து என்ன மாமியா ஆக்கிட்டீங்களா? இது பாரு, உன் பிரச்சனைக்குலாம் நான் வர மாட்டேன். அப்புறம் நீ சபதம் பண்ணுவ, என் மூஞ்சில கறி பூசுவ. இல்லக்கா நிச்சயமா நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன்க்கா. எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது உங்களாலதான். அந்த கல்யாணமும் அவர் கூட தான். இதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு எப்படியா பாப்பீங்க? ஐயோ, என்ன இவன் வந்து வந்து மிரட்டிக்கிட்டு போறா? ஆஹா, வந்துட்டாய நம்ம ரூட்டுக்கு. இனிமே இந்த பிரச்சனையை ஆற விடக்கூடாது. முடிச்சிட வேண்டியதுதான் கல்யாணத்தை. பாலும் பழமும் சாப்பிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். மல்லிகா, எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ளையே கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன? சாந்தி முகூர்த்தம் தான். ஆச்சி, ரொம்ப அவசரப்படாத. போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க போங்க. இந்த பக்கம் கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டு தொங்கு தொங்குன்னு ஓடுற. இந்த பாரு, ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச கையோட நீ அமெரிக்காவுக்கு எஸ்கேப் ஆயிடு. நீ போகும்போது அப்படியே அந்த வெட்டியாம் பையிலையும் கூட்டிட்டு போ. அவன் தொல்லை தாங்க முடியலையாப்பா. சொம்ப கொடுத்துட்டு போ போ. அப்பா, எப்படியோ கல்யாணம் முடிஞ்சு போச்சு நல்லபடியா. பையன் இந்நேரம் எஸ்கேப் ஆயிருக்கணும். ஆனா ஒரு ரியாக்ஷனையும் காணுமே. சரளா வந்துருச்சு. விஷயத்தை கேள்விப்பட்டியாமா? அமெரிக்கா மாப்பிள்ளை எஸ்கேப் ஆயிட்டோம். எஸ்கேப்பா? ஆமாக்கா, நாங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. டாடா பை பை லெட்டர் எழுதி வச்சுட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. என்னாச்சு மல்லிகா? ஏன் நீ அழற? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் என் உயிரே கொடுப்பேன். ஓவர் ஆக்டிங் வேண்டாம், அட்டக்டிவ் வாசி. மாமா, என்ன மன்னிச்சுடுங்க மாமா. உங்களை நான் அவமானப்படுத்தினதுக்கு எனக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டா. மல்லிகா வருத்தப்படாத மல்லிகா, உனக்காக நான் இருக்க மல்லிகா. பாத்தியா, உன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். இவனை போய் நீ வேண்டான்னு சொல்லிட்டிய. இனிமே நான் வேணும்னு சொன்னாலும் அவர் எனக்கு கிடைக்க மாட்டாரு. மல்லிகா, அந்த ஃப்ராடு தான் என் கழுத்துல தாலி கட்டிட்டு ஓடி போயிட்டானே. பரவாயில்ல மல்லிகா, தாலி செலவு மிச்சம்னு மறுபடியும் நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாவா மாமா? சத்தியமா மல்லிகா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சகல ரகல சகல ரகல சகல சகல ரகல சகல வெசஸ் ரகல ஓ ரம்போ ரம்போ கவலை எல்லாம் தூரம்போ அங்கே சிவசம்போ புதுசா ரவசு பார்த்துக்கோ சகல ரகல சகல ரகல சகல கடல கடல காஸ்ட்லியான கடல லக்கி பொய் கப்சா பீலா உடாச்சு தோடா மொக்க ஃபிகர் பேசுனா பீட்டர் எதுக்குடா மேட்டர் பிராக்கெட்ட போட்டா எகிருது மீட்டர் தென்கல வடகல ராவுல ரகல மறந்துடு கவலை கடகட்ட போகுது ரகல ரகல சகல வெசஸ் ரகல. ஒரு குரல் கொண்ட இவர் பலரின் குரல்களை மிமிக்ரி செய்து புகழின் உச்சிக்கு சென்றவர். திறமை வாய்ந்த பல மிமிக்ரி கலைஞர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்தவர்.
திரை உலகில் பலரின் மிமிக்ரி ஆற்றலுக்கு முகவரி கொடுத்தவர். தனித்திறமை வாய்ந்த தனது முக பாவனையாலும் எல்லோரையும் கவரக்கூடிய சொல் திறமையாலும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் சின்னிஜெயன். ஸ்டார் விஜயில் இவரது அடையாளம் சகலை வெசஸ் ரகலை. என்னது ப்ரோக்ராம்லாம் பார்த்து நீ வந்து ரசிகர் மன்றம்ல வைக்கக்கூடாது. இட்ஸ் டிவி ப்ரோக்ராம், அண்டர்ஸ்டாண்ட்? நீ பாராடே இந்த சகல ரகல ப்ரோக்ராமை பார்த்து ஊரே ரகலை ஆகி போச்சுடா. டேய் அந்த வேலை ஒரே டிராஃபிக் ஜாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா, இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு போகணும் 2 நாள் டிலேவா டெல்லிக்கு போயிருக்காரு. இதை விட எல்லாம் மார்னிங் வந்து ரஜினி சார் எனக்கு ஃபோன் பண்ணு சின்ன நிகழ்ச்சியை பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்றாரு. டேய் அந்த வேலை வந்து கார்த்திக்ல ஷோ பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு டென்ஷன். இதை விட என்ன தெரியுமா, செட்ல வந்து சிம்ரனை பார்த்தா வச்சா சிம்ரன்ல Chins is a fantastic program, is an amazing program. அங்கிருந்து நான் அப்படியே ஒரு சந்துக்குள்ள போனேனா பயங்கர கிரவுடு. நீ பொண்ணடின்ற ஆசையில ரங்கநாத சீட்டுல நுழைஞ்சிருப்ப, சுத்திட்டு வர வேண்டியதானே? அந்த வேலை போகும்போது எல்லாரும் போடுங்க போடுங்க போடுங்கன்றாங்க. என்னது பிச்சையா? நோ ஆட்டோகிராஃப் போட்டுனே இருந்தனா பேனா கீழே வந்துச்சு. சில இடத்துல நான் கை நாட்டு கூட போனேன். அப்படியே திரும்பி பார்த்தா கெல்பாசிகல் ஆல் ஃப்ரம் ஸ்டெல்லா, குயின் மேரிஸ், WCC கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்து ஐச்சின்ஸ் கியூட்யா, இ ப்ரோக்ராம் இஸ் வெரி நைஸ் யான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு ஆண்டி நல்லா பம்புளி மாசமா இருந்தது. என்ன பார்த்து hey Chinny, I saw your program is excellent, why didn't you come home for the party? அப்படினா அக்கா லைன்ல தான் இருக்கறாங்க, கேட்னு பார்ட்டிக்கு போங்களேன். அட பாவி போட்டு கொடுத்துறியா? ஏம்மா ஏதே சும்மா நான் சொல்லமா தொடப்பு கட்டியா? ஏம்மா நான் சும்மா பேசுறேம்மா, நீ கனவுனே கண் கட்ட தெய்வன்ற மாதிரி நான் மனைவி சொல்ல மந்திரம்னு இருக்கேன் இல்லையா? நான் சும்மா பண்ண சொல்லண்டா அக்கா கிட்ட. கூடுங்க சொல்றேன். இப்படி அக்கான்னு அள்ளு விடுது இல்ல, உனக்கு எதுக்கு பீலா? நான் போனே போடல, வெறும் போனை வச்சுன்னு இந்த அழுவுற. இப்படிதான்ப்பா பொண்டாட்டி பக்கத்துலன்னு வச்சுக்க, நிறைய புருஷன் மாறுங்க என்ன ஆன்டி கூப்பிட்டாங்க, ஃபிகருங்க கெஞ்சிச்சு, ஆயாங்க கொஞ்சிச்சுன்னு ஏதோ இது மாதிரி. பாபா சினிமா சினிமா பாபா அந்த ரேஞ்சா இல்ல, உன் கூட இருந்து ஒரே கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். அதனால ஒரு சாமியார் கிட்ட சேர்ந்து எல்லா சந்தோஷத்தை அனுபவிக்க போறேன். இஷ்டப்பட்டதால தானே கஷ்டத்தை அனுபவிக்கிற. இஷ்டமோ கஷ்டமோ நஷ்டம் வராம இருந்தா சரி. என் கூட சேர்ந்தா எல்லாமே லாபம் தான். அது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் சாமியார் கிட்ட சிசினா சேர் தான் முடிவு பண்ணிட்டேன். எந்த சாமியார் கிட்டடி? இப்ப வராரு விஐப்பா நமக்கு ஒரு சாமியார். ஆமா வந்துட்டாலும் ஜெய் பஜன கபாலி, ஜெய் பஜன கபாலி, ஜெய் பஜன கபாலி, பஜன கபாலி, ஜெய் பஜன கபாலி. யாருப்பா அது பஜனா பஜனன் பாடிக்கிட்டே வரது? இவர்தான் ஜெய் பஜன கபாலி சாமி. சுவாமி வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? எங்க இருந்து வரீங்க? நான் இமயமலை அடிவாரத்துல இருந்து வருகிறேன். வெரி குட். எப்படி வந்தீங்க? மீன்பாடி வண்டியில் தான். இந்த பேர் பாடியோட மீன் பாடியோட எப்படிங்க வந்தீங்க? எல்லாம் சிவமயம். டேய் இது லோக்கல் சவுகார்பேட்டை சாமின்னு நினைக்கிறேன். ஒரே நீ சவாடு அடிக்குது. கால் கழுவுறதுக்கு ஜோட்டால தண்ணி கொண்டா. அவர் என்ன குழந்தையா நம்ம காலை கழுவி விடுறதுக்கு? அவரே கழுவிக்க மாட்டாரு, இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிறாரு. குழந்தாய், உங்களை போன்ற குழந்தைகள் என் போன்ற சிவபக்தர்களில் காலை கழுவி விடுவதுதான் வேலை. இன்னமும் 3 வேளை சாப்பாடு போட்டு 30 ரூபா பேட்டா காசு கொடுக்குற மாதிரி வேலைன்னு சொல்ற. இருந்தாலும் உனக்கு வாய் நீளம். உனக்கு தான் நீளம். எது? அதிர்ச்சியாவா சாமி? உன் தாடி தான் சொல்றாரு. சரி, என் கால் கழுவ தண்ணீர் இருக்கிறதா இல்லையா? தண்ணீர் இல்லை. ஏன்? மெட்ராஸ் சிட்டில குடிக்கிறதுக்கே 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணியை பிடிச்சி வச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமா பெக்கு கணக்குல ஊத்தி தண்ணியை குடிக்கிறோம். நோ வாட்டர். அப்படி என்றால் நான் காலை கழுவாமல் எப்படி உள்ளே வருவது? ஏன் சாமி விரல்ல நீட்டா நகை வச்சிருக்க, அதால சொரண்டி அழுக்கெல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து அமருங்க சாமி. நான் அமர மான் தோல் இருக்கிறதா? மான் தோல். மானாலதான் சல்மான் கானையே புடிச்சு போட்டாங்க. மேனகா காந்திக்கும் ப்ளூ கிராஸுக்கும் தெரிஞ்சது உங்களை டானா போட்டு அடிப்பாங்க. டானா போட்டு என்றால் இப்படி இன்டு போட்டு அடிப்பாங்க, அபாயம்னு அர்த்தம். உங்கள் விஜயின் சாதனை பட்டியலின் நீளம் தொடரும். மீண்டும் உங்களை அடுத்த அடையாளம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் யாமினி.